போன வருடம் அவங்க மகன் மனோஜ் இறந்துட்டார். என்ன குழந்த மாதிரி அவர் இந்த இழப்பை அவனால் தாங்க முடியல. நான் கூடவே இருந்தேன். உடனே அவர் சொல்கிறாரு, இனிமேல் சொக்கலிங்கம் உங்கள் மரத்திலெல்லாம் சாப்பிட மாட்டேன். என்ன பாரதிராஜ் அப்படி சொல்கிறீங்க, அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன்னு. இனிமேல் நான் எதுக்கு வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? புத்திரன் இழப்புன்றது தாங்க முடியாது. எந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப கஷ்டம். அது எவ்வளோ முயற்சி பண்ணி வந்தோம், வயதமாகுது. அது ஆனவுடனே என்னன்னா டிப்ரெஷன் போயிட்டார். பெரிய ஆங்ஸைட்டி, ஒரே. அந்த டிப்ரெஷன் ஆன உடனே அவர் எடுத்துக்கிற ஒவ்வொரு படமும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 34 படம் எடுத்திருக்காரு. முதல் படம் எடுக்கும் பொழுதுலேருந்து எனக்கு தெரியும். 16 வயதுன்னு வீட்டில் டிஸ்கஸ்லாம் பண்ணுவார். அவர் படங்கள் ஒவ்வொன்றும் பாடமாக இருக்குது. ஏதாவது பற்றி உள்ளே போனால் கருத்துக்கள் இருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் அவர் விட்டு சென்ற படங்கள், கருத்துக்கள், அது என்ன ஆச்சுன்னா அவருக்கு பிடிச்சி தானே இயக்கி தயார் பண்ணார். அந்த படம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது, ஓடலாமா. உடனே ஒரு பிபி கூடி 4 நாள் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வச்சு அந்த ஸ்மோக் பண்ணிடுறது. அதுவும் இல்லாமல் நாங்களே நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். சார் நிறைய ஸ்மோக் பண்ணுவார். ரொம்ப, அதாவது சொல்லுவேன் அவர்கிட்ட, எப்பெல்லாம் எமோஷன் ஆகும்போது உடம்புக்கு கெடுதல். அப்போ நிக்கோட்டின் ஸ்மோக் பண்ண முன்னே பல மடங்கு கெடுதல் ஆகிடுவேன். நிறுத்தினா மாற்ற முடியாத ஒன்று இருந்தால் ஏற்றுக்கொள். மாற்ற முடியும் என்றால் மாற்றும் முயற்சி, அது பாகுபடுத்தி அறிகின்ற ஞானம் வேண்டும். ஸோ எந்த இழப்பாக இருக்கட்டும், அதை தாங்குகின்ற வலிமை உன் மனதில் உடனே வந்துடணும். அப்படி இல்லைன்னா உன்னை ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுச்சுன்னா அவர் சாப்பிட முடியல. ஹாஸ்பிட்டல்லேருந்து போராடி தான் வெளில வரும். வீட்டுக்கு போய் கொஞ்சம் பெட்டராக இருப்பார், பேசுவார். மனசுக்குள்ளே அது வெளியில் வரல. அவர் 20 years ஃபீல்ட்ல இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ், ஹாஸ்டல், படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் வேற. அன்னமால் நாளே மன திருப்தி தான். அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். CSE with specialization in AI and ML, data science, cyber security and more. பிஹைண்ட் டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கவங்க கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், சொல்லுமா. ஓகே சார், இப்போ 2 நாட்களா ரொம்ப பேசப்படுற ஒரு விஷயம், உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா விடை பெறுகிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் ரொம்ப பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் எப்படி உணர்றீங்க சார்? ஆக்சுவலாக இப்போ தான் நான் அமெரிக்கா, கனடாலாம் போயிட்டு நான் ரீச் ஆகிறேன். வந்தோடனே இந்த அதிர்ச்சியான செய்தியை நான் கேட்டேன். பாரதிராஜா என்ற ஒரு மனிதர் என்னுடைய அருமையான நண்பர், குடும்பத்தில் ஒருவர். அவர் அனைவருக்கும் நான் தான் மருத்துவராக இருந்தம்மா. அவர் இயக்குனர் இமயம் உண்மையானது. அது எது எடுத்தாலும் வச்சுங்களேன், இயக்குவதாக இருக்கட்டும், கதை எழுதுறதா இருக்கட்டும், ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நடிக்கிறதா இருக்கட்டும், அதில் அனைத்துலேயுமே அவர் பர்ஃபெக்ட் காண்றவருமா. அதில் பர்ஃபெக்ஷனுக்கு கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். ஒன்று நான் அவர்கிட்ட பார்த்துக்கிட்டேன், அவர் எல்லாத்தோட பெரிய மனிதன், என்னை பொறுத்த பெரிய மாமனிதனை கூட நினைக்கிறேன். அது எதெல்லாம் கற்றுக்கிட்டாரோ தான் அது மக்களுக்கு சென்றடையணும்னு பார்க்குறவர். ரெண்டாவது அவர் சொல்லிக் கொடுக்குறாரு இல்லைம்மா, டைரக்ஷன்ஸு, நடிகர்கள், அவர் எல்லாருக்குமே தனக்கு தெரிஞ்சது எல்லாருமே அவங்களுக்கு சென்றடைகிற மாதிரியும் பார்த்துக்கிட்டு இருப்பார். ஸோ கற்றது அனைத்தும் கற்பிச்சுக்கிட்டே இருப்பார். கற்றது அனைத்தும் கடைப்பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தார். ஸோ இப்போ அவர் இறந்ததுக்கு பெரிய காரணம் என்னன்னா, ஒரு சைடு சொல்றாங்க அவருக்கு வயசாயிருச்சு அப்படின்ற மாதிரி, ஆனால் இன்னொரு சைடு சொல்றாங்க அவரோட மகன் இறப்பினால தான் அதனால அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டு அந்த டிப்ரெஷன்ல இருந்து அவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்படின்னா, முதல்ல அவரை இழந்து வாழ்கின்ற கோடிக்கணக்கான நேயர்கள் சொக்கலிங்கம் ஒருவர். அவர்கள் அனைவருக்குமே என்ன ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோமா. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் நல்லா வருவார். சுகர் இருக்கும், ப்ரெஷர் கொஞ்சம் வரும். முதல்ல ஸ்மோக் பண்ணார், இப்போ ஸ்மோக்கிங்லாம் விட்டுட்டார். போன வருடம் அவங்க மகன் மனோஜ் இறந்துட்டார். என்ன குழந்த மாதிரி அவர் இந்த இழப்பை அவனால் தாங்க முடியல. நான் கூடவே இருந்தேன். உடனே அவர் சொல்கிறாரு, இனிமேல் சொக்கலிங்கம் உங்கள் மரத்திலெல்லாம் சாப்பிட மாட்டேன். என்ன பாரதிராஜ் அப்படி சொல்கிறீங்க, அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன்னு. இனிமேல் நான் எதுக்கு வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னா. அப்படி கிடையாதுங்க. சரி, உங்களுக்கு மருந்து விட்டுறீங்க, அட்டாக் வருது, நீயே இறந்து உங்கள் மகன் வந்துடுவானான்னு கேட்டால் அது எப்படி முடியும்னா, அப்படி முடியாதுன்னு தெரியும் பொழுது
ஏற்றுக்கிட்டு வாழுங்களேன்னு சொல்லி அடிக்கடி பேசி கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் வந்தார். ஆனால் அந்த டிப்ரெஷன் ஒன்று ஆயிடுச்சுல்லம்மா. அந்த புத்திரம் ஒன்று சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, புத்திரம் இழப்புன்றது வந்து தாங்க முடியாது. எந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப கஷ்டம் அது. அது எவ்வளோ முயற்சி பண்ணி வந்தோம், வயதமாகுது. அது ஆனவுடனே என்னென்னா டிப்ரெஷன் போயிட்டார். பெரிய ஆங்ஸைட்டி, ஒரே. அந்த டிப்ரெஷன் ஆனவுடனே அவருடைய இம்யூனிட்டி சிஸ்டம் குறைஞ்சது. இம்யூனிட்டி சிஸ்டம் குறைஞ்ச உடனே நிறைய இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரும். 2 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருப்பார், வீட்டுக்கு வருவார், மறுபடியும் 3 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருப்பார். இன்டென்சிவ் கேர், மெயினாக ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் ஃபாலோட் பை ஒரு தடவை இன்ஃபெக்ஷன் ஒன்று வந்ததுன்னா ஒன்று அது சார்ந்த பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குமா. அது கடைசியில் ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் என்னென்னா மருந்து விட்டது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தார். சாப்பாடு பிடிக்கல. ஏன்னா இம்யூனிட்டி குறையும் போது என்ன டிப்ரெஷன் குறையும் போது சாப்பிடவும் பிடிக்காது. ஸோ அவர் பயணம் வந்து வாழணும்னு இருக்கும்பொழுது அந்த முயற்சி விடும்பொழுது அந்த எண்ணங்களே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க வச்சிருமா. பட் பரவாயில்ல, 86 வயசு அவருக்கு இருக்க வரைக்கும் நல்லா வாழ்ந்தார். கடைசியில் இறக்கும்பொழுது ஒன்றும் கஷ்டமெல்லாம் படலை. சைலண்ட்டாக அவர் எல்லாம் வீட்டுக்கு வந்து நல்லா எக்ஸலண்ட் கேர் கொடுத்தாங்க அங்கே வீட்டில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாருமே. அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இயற்கைன்றதை அக்செப்ட் பண்ணி தான் நம்ம இருக்கணும். ஆனால் அவர் மகன் இறக்கலை அப்படின்னா இன்னும் காலம் கூட இருந்திருப்பார். கரெக்டாக இருந்திருக்கலாம். இறந்தது கூட அவர் ஏற்றுக்கொண்டு அது வெளியில் வந்துட்டா இறந்துருக்கலாம். ஏன்னா அடிக்கடி அவரோட பேசுவேன், பாரதிராஜா என்னுடைய 55 வருட நண்பர்மா, 100வது பிறந்தநாள் சொக்கலிங்க தலைமையில் கொண்டாடுன்னு. அவளெல்லாம் ஆசை இல்லைங்க டாக்டர் அப்படின்வார். பட் இருக்க வரைக்கும் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தார். அது இல்லாமல் இருந்திருந்தால் வாழ்க்கை நிறைய இருந்திருக்கும். அதனால் அவரால் ஏற்றுக்க முடியல. ஸோ இப்போ எல்லாம் உங்ககிட்ட எல்லா நேயர்கள் அனைவருக்குமே சொல்ல, அது இழந்து மனதில் வருத்தப்படுகிற நேயர்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, என்னை பொறுத்தவரை நான் ஒரு நிமிடம் மனசில் கஷ்டப்பட்டேன், கண்ணீர் விட்டேன். உடனே நான் மனசை தேத்திக்கிட்டேன். பாரதிராஜா என்ற மனிதர் நண்பர் என்னோட இப்போ வாழ்ந்துட்டுருக்கார். என்னுடன் வாழும்பொழுது நான் இறக்கும்பொழுது மட்டும்தான் அவர் இறப்பார் அப்படின்னு ஆகிட்டோம்னா அவர் இறப்பே இல்லைல்ல. அதுமாதிரி ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கணும், குடும்பத்தில் இருக்கவங்க அப்படி தான் எடுத்துக்கணும். ரெண்டாவது பார்த்தா அவர் எடுத்துக்கிற ஒவ்வொரு படமும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 34 படம் எடுத்திருக்காரு. முதல் படம் எடுக்கும் பொழுதுலேருந்து எனக்கு தெரியும், 16 வயதுலேயே என் வீட்டில் வந்து டிஸ்கஸ்லாம் பண்ணுவார். ஒவ்வொரு படமும் என்னை பொறுத்து 100 படத்துக்கு சமமாக எடுத்திருப்பார். அவர் படங்கள் ஒவ்வொன்றும் பாடமாக இருக்குது. ஏதாவது பார்த்தீங்கன்னா உள்ளே போனால் கருத்துக்கள் இருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் அவர் விட்டு சென்ற படங்கள், கருத்துக்கள் தமிழ் சமுதாயம் இருக்க வரைக்கும் இருந்துக்கிட்டே, அவருக்கு ஒன்றும் இறப்பே இருக்காதுன்னு என்னுடைய ஃபீலிங். அந்த இடத்துல ஒரு பெரியவர் இந்த வீட்டில் வந்து நிறைய சினிமாலாம் டிஸ்கஸ் பண்ணுவார். எடுத்து முடிச்சுன்னு எல்லா பிரிவுக்கும் எனக்கு கூப்பிட்டு போயிடுவார். அங்கே போயிட்டு ரசித்து பார்ப்போம் அவரை. எனக்கு ரொம்ப சினிமா ரொம்ப பிரியம்மா. அது மூலம் தான் எனக்கு பாக்கியராஜ், பாலச்சந்தர், நான் எம்ஜிஆர் அவருக்கும் சரி சிவாஜிக்கு கூட நான் பேஸ்மேக்கெல்லாம் நான் தான் போட்டேன். அந்த காலத்தில் நான் சொல்கிறேன். இந்த வீட்டுக்கு வரும்போது அவர் அடிக்கடி கேட்பார், இந்த வீட்டில் நீங்கள் ஷூட்டிங் கொடுக்குறீங்களா சொக்கலிங்க 2 நாளைக்கு அப்படின்னுவார். எனக்கு வீட்டை வந்து இது கோயிலாக வச்சுருக்கேன் வேணாச்சு. அப்புறம் விற்றுக்கிட்டார், அதை வச்சு எனக்கு கம்பல் பண்ணல. அவர் வந்து ஒரு சிறந்த ஒரு மனிதனாக நினைக்கிறேம்மா. பாரதிராஜா சார் கூட உங்களுக்கு ஏதாவது மறக்க முடியாத தருணம் ஏதாவது இருந்திருக்கும்? அவர் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராக இருப்பார். ஃப்ரீயாக பேசுவேன். அவருக்கு பிடிச்சமான படம் எடுத்து 34 அவருக்கு நம்பர் 1 பிடிச்ச படம் கல்லுக்குள் ஈரம். நான் ப்ரீவியெல்லாம் பார்த்தேன், அருமையாக பாரதியார். நான் அது என்ன ஆச்சுன்னா அவருக்கு பிடிச்சி தானே இயக்கி தயார் பண்ணார். அந்த படம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது, ஓடலாமா. உடனே ஒரு பிபி கூடி 4 நாள் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வச்சு அந்த தோல்வி அவரால் தாங்க முடியல. ஆனால் இப்போ பார்த்தாங்கன்னா மக்களுக்கு அந்த கல்லுக்குள் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப அவனால் தாங்க முடியாது. சொன்னேன் நான், இப்போ பாருங்க, நம்ம மக்களுக்காக எடுக்கிற நமக்கு பிடிச்சமான எடுத்தால் மக்கள் பார்க்க மாட்டாங்கன்னா எனக்கு கேட்டார் சொக்கலிங்க. அது சில புரியுறது, உனக்கு எனக்கு புரியுறது, உனக்கு புரிந்த புரிதல் மக்களுக்கு புரியாத இருந்துக்கிறதுனால தான் தோல்வி அடைஞ்சிருக்கும். அதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லுவேன். இப்போ என்னோட வருவார், எனக்கு கிளினிக்கில் கன்சல்டேஷன் வந்தோடனே ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே பிபி அவருக்கு வந்து 180 120 இருக்கும். ஏன் பாரதிராஜா இப்படி அதிகமாக ஒரு பார்த்தாவே எனக்கு டென்ஷனாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கூலாக உட்காந்தாருன்னா மறுபடியும் 120 80 ஆகிடும். ஸோ இதே நிலையில் தான் நீ வாழணும், தவிர இது பண்ணக்கூடாது. அவர் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் பர்சன், ஆனஸ்ட்டு, பர்ஃபெக்ட்டு. இது எல்லாம் மற்றவங்களை நடிகர், அசிஸ்டண்ட், டைரக்டர்லாம் எதிர்பார்க்கும் பொழுது
அது இல்லாதப்போ ரொம்ப ஆத்திரம் கூட ரொம்ப வந்துடும். சில சொல்ல ஆத்திரத்தை தாங்க முடியல, நீ எந்த நிலையிலும் அமைதியை தான் காக்கணும் தவிர நீ இருக்கிற மாதிரி எல்லாருமே இருக்கணும் எதிர்பார்த்துறாதன்னு சொல்லுவேன். அந்த இதுவே வந்து பாதிச்சிட்ருக்கும். பட் he was பேலன்சிங். எல்லாரும் பர்ஃபெக்டாக பண்ணும் பொழுது அது பேலன்ஸாக வாழ்க்கை நடத்திட்டு இருந்தார். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அது வந்து யார் அவர் கூட இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அப்லிஃப்ட் பண்ணணும். நான் எந்த நிலையிலும் வந்து பார்த்து வச்சோக்கலையும் அதே நிலைக்கு நான் வந்த நிலைக்கு மக்களை கொண்டு வரணும்னு தான் நான் சொல்லாமல் பாருங்களேன். மேல் பிடிச்சல கீழ்ப்படிகள் வேண்டும். மேலே சென்ற பிறகு கீழ்ப்படிந்து நம்ம சமுதாயத்தை மேன்மைப்படுத்தணுன்ட்டு ஒரே ஒரு நோக்கமாக இருந்தார். இன்னும் சொன்னால் ஆச்சரியப்படுவோம்மா. நம்ம இதில் இப்போ நாகிரெட்டி, ஏபிஎம் அவங்களுக்காக நான் தான் டாக்டராக இருந்தேன். விஜயா வாகனிஸ்ட் அப்படிலாம் அவங்கள என்ன பண்ணி அந்த ஃப்ளோரில் தான் ஷூட் பண்ணார். முதல் முறையாக உலக மக்களுக்கு இயற்கையை சினிமா மூலம் வெளிப்படுத்தி காட்டினார். அவர் தான் பிடிக்கும் அவருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயற்கையோடு வாழ்ந்தார், இயற்கைக்காக வாழ்ந்தார், இயற்கையை விட்டு வெளியிலே வரலாமா. ஸோ he was living with nature, living for nature, living in nature. அது ஒரு தனியாக ஒரு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும். இது ஏற்கனவே ப்ரொடியூசராக இருந்தால தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை, ஏதாவது காவிரி நேரம் ஏதாவது பிரச்சனை இன்னும் எல்லாத்தையும் விட்டு ரோலில் போய் உண்ணாவன் இருப்பார், ஃபைட் பண்ணுவார், ரைட்ஸுக்காக பார்ப்பார். ஸோ அதிலிருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 3 விஷயம் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது. ஒன்று வந்து தமிழை சுவாசித்து தமிழுக்காக வாழ்ந்தார், தமிழ் மக்களுக்காக வாழ்ந்தார், 3வது நேச்சுரோட வாழ்ந்துட்டு இருந்தார். அதில் இன்னும் வாழ்ந்திருக்கலாம். ஒரு செட்பேக் வந்தது, அது தவிர்க்க முடியல அவனால். சார் ஸ்மோக் பண்ணிடுறாரு. அதுவும் இல்லாமல் நாங்களே நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். சார் வந்துட்டு நிறைய ஸ்மோக் பண்ணுவார். ரொம்ப சொல்லுவேன் அவர்கிட்ட, எப்பெல்லாம் எமோஷன் ஆகும்போதே உடம்புக்கு கெடுதல். அப்போ நிக்கோட்டின் ஸ்மோக் பண்ண இன்னும் பல மடங்கு கெடுதல் ஆகிடுவேன், நிறுத்தினா அப்போ தான் மூளை ஒர்க் பண்ணுதுன்னுவார். பட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணார். இப்போ இன்னும் நிறைய நேரங்கள் கேட்டாங்க இது சம்மந்தமாக. வந்து என்ன ஆயிடுதுன்னா, இப்போ ஸ்மோக்கிங் விடுறோம், அது இதே பாதிப்போ உடம்புல பாதிப்பு. சப்போஸ் ட்ரிங்க்ஸ் போடுறோம், பாதிப்பெல்லாம் இருக்கும்ல. எந்த பாதிப்பு ஸ்மோக்கிங்கோ ட்ரிங்க்ஸோ ஏதோ இருந்து வச்சிங்க, 6 மாதத்துலேருந்து 9 மாதத்தில் அந்த பேட் எஃபெக்ட் ஆஃப் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் டோட்டலாக வந்து பாடியை வந்து ரிப்பேர் பண்ணிக்கும். ஸோ அது வந்து பிரச்சனை கிடையாது. அதில் முக்கியமாக உங்கள்கிட்ட சொல்ல நினச்சேன், இந்த டிப்ரெஷன் ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து மழை பெய்யுது. இப்போ பே ஆஃப் பெங்கால் டிப்ரெஷன் வந்தால் மழை பெய்யும், சுனாமியாக வந்து உலக மக்கள் அழிச்சிடுது. அதே டிப்ரெஷன் தனி மனிதன் மனதில் டிப்ரெஷன் வந்தால் அது ஒன்று அழிச்சிடும். எப்படி தெரியுமாம்மா, டிப்ரெஷன் ஒரு மனம் நிலை தானே, மனம் தானே. அந்த ஒன்றுன்னு சொல்கிற நேருக்கு புரிகிற மாதிரி உயிர் வந்து ஒரு தெய்வமாக வச்சுக்கும். உயிரினம் தெய்வம் உடலினம் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும். அந்த உயிரையும் உடலையும் தாங்கி பிடிப்பது நம்மால் பார்க்க முடியாத மனம்தான் தாங்கி பிடிக்கும். அந்த மனதை நீ நேர்மறையாக வைத்து கொண்டால் 100 வருடம் கடந்து வாழலாம். அந்த மனம் எதிர்மறை ஆகும் பொழுது உன்னை அழிச்சு விடும். ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள்மா. நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் என்டார்ஃபின் சுரக்குது, ஹாப்பி ஹார்மோன். எதிர்மறை எண்ணம் வந்து கார்டிசால். எதுக்கு இது வந்து ஸ்ட்ரெஸ் பண்ண நினைக்கிறேன் உங்கள் கேள்விக்காக. நம்ம ஒவ்வொரு உடம்புலையும் வந்து 40 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்குது, 10,000 கோடி பிரெயின் செல்ஸ். இதே ரத்த குழாய் நீளம் 1,00,000 கிலோமீட்டர். இதெல்லாம் நீ பார்த்தா செய்ய போகிற மகிழ்ச்சி அந்த என்டார்ஃபின் அந்த பாட்டு வேலை செய்துக்கிட்டே இருக்கும். முக்கியமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், 40 ட்ரில்லியன் செல்ஸ் உடம்புல இருக்குது இல்லைம்மா, அதை காப்பாற்றுவது நமக்கிடம் 3 மடங்கு 120 ட்ரில்லியன் பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ், பாரஸ் எல்லாம் நம்ம உடம்புல இருந்துகிட்டு இருக்குது. ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், ரெஸ்பிரேட்டரி, ஸ்கின், கேஸ் எல்லாத்துலேயும் இருக்குது. அந்த 120 ட்ரில்லியன் செல்ஸ் தான் கிருமிகள் தானே. கிருமிகள் தான் நம்ம 40 ட்ரில்லியன் செல்ஸை வாழ வச்சிட்ருக்குது. நீ சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. அது ரெண்டுமே கிருமிகளாக இருந்தாலும் சிம்பியாட்டிக்காக கமெண்ட் சால்ஸை வாழ்ந்துக்கிட்டே, நம்மளை நம்பி அவைகளை நம்பி நாம் வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். ஒரு டிப்ரெஷன் வரும்போது அந்த இம்யூனிட்டி குறையுதில்லை. இம்யூனிட்டி குறைஞ்ச உடனே அந்த 120 ட்ரில்லியன்ஸ் எல்லாம் கமெண்ட் பாக்டீரியா, வைரஸ் அது உங்களை அழிச்சிடும்ல. ஸோ முக்கியமானது உங்களை
வெளியில் வந்து டஸ்ட்டு இதெல்லாம் விட உள்ளே இருக்கிற கிருமி ஒன்று அழிக்காமல் பார்த்துக்கணுன்னா என் நிலையிலையும் நீ மகிழ்ச்சியாக தான் இருக்கணும். அதான் முக்கியமானது. கண்டிப்பா சார். இப்போ இன்னைக்கு வந்துட்டு ராஜ மரியாதையோட பாரதி சாருக்கு வந்துட்டு இறுதி சடங்கு பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி சார் இருக்கு? ஆனால் ஒன்றுமா நான் நினைக்கிறேன் வந்து அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். பிறப்பு ஒன்று இறந்தால் வாழ்ந்து இறப்பு என்பது கட்டாயம் உண்டு. அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை நம்ம பயணம் தொடரணும். தவிர அந்த இழப்பை நினச்சி யாருக்குமே அதனால ஒரு இழப்பு வரக்கூடாது. குடும்பத்துக்கு நான் தான் ஆறுதல் சொல்லிட்டு வந்தேன். அவர் பிரதர் ஒருத்தர் ஜெயராஜன்ட்டு, அவரோட 2 வயது இளைஞர். இவர் 86, அவர் 84 வயசு இருக்கணும். 1984 இதில் ஊட்டியில் ஷூட்டிங் நடக்குது. யார்? பாரதிராஜா ஷூட்டிங். அவர் கூடயே இருப்பார். அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. நைட்டு 1 மணிக்கு. அப்போ வந்து சிஎம் வந்து நம்ம எம்ஜிஆர் சார் தான். நைட்டு 1 மணிக்கு ஃபோன் பண்ணி சொக்கலிங்கும் அது மாதிரி பாரதிராஜா பிரதருக்கு அட்டாக் வந்துடுச்சு, நீ போய் பார்க்கணுன்னார். உடனே நான் ஊட்டியில் போய் நான் பார்த்தா ஒரு வைத்தியம் பண்ண முடியாது, கோயம்புத்தூர் வர சொல்லிட்டுங்கன்னு சொல்லி நான் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்குள்ள அவர் ஹெலிகாப்டரில் பேஷண்ட் வந்து டெய்லி 3 நாள் போய் பார்த்துட்டு வந்து இப்போ ஜெயராஜ் 84 வயசு, அவர் நல்லா இருக்கிறாருமா. நேற்று அவர் பேசும்போது சொல்கிறாரு, நான் இனிமேட்டு உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் சொக்கேன். அப்படிலாம் கிடையாது. உங்கள் உயிர் நீங்கள் காப்பாற்றிக்கணும், அந்த இழப்பை ஏற்றுக்கணும். அதான் என்ன சொல்கிறேம்மா, மாற்ற முடியாத ஒன்று இருந்தால் ஏற்றுக்கொள், மாற்ற முடியும் என்றால் மாற்றும் முயற்சி, அது பாகுபடுத்தி அறிகின்ற ஞானம் வேண்டும். ஸோ எந்த இழப்பாக இருக்கட்டும் அதை தாங்குகின்ற வலிமை உன் மனதில் உடனே வந்துடணும். அப்படி இல்லைன்னா உன்னை வந்து ஒரு நொடியில் அழிச்சிட்டே போயிடும். பட் அவர் இழப்பு வந்து பெரிய ஒரு இழப்பு, மாற்று கருத்தில்லை. நேயர்கள் கேட்குற அனைவரும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் என்னென்ன நினச்சிட்ருக்க அதை தொடர்ந்து பயணம் செய்யலாம். அதுதான் என்னுடைய நினைக்கிறேம்மா. நீங்கள் இப்போ சார் கடைசியாக பார்த்தீங்க சார்? கடைசியாக அடிக்கடி பார்ப்பேன். மனோஜ் இறந்த பிறகு கொடியிருந்து 2 தடவை பார்த்தேன். அப்புறம் வந்து எப்போல்லாம் முடியாதோ பார்ப்பேன். ஒரு ஸ்டேஜில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் வந்து சாப்பிட முடியல, ஹாஸ்பிட்டல்லேருந்து போராடி தான் வெளில வருவோம். வீட்டுக்கு போய் கொஞ்சம் பெட்டராக இருப்பார், கொஞ்சம் பேசுவார். மனசுக்குள்ளே அது வந்து வெளியில் வரல. அவர் குடும்பத்தில் இருக்க என்னோட பேசிகிட்டு இருப்பாங்க. நான் இறங்குறேன், இந்த நியூஸ் கேட்டேன். அது பட் நம்ம அக்செப்ட் தான் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம்மா. உங்களுக்கு பாரதி ராஜா சார் கிட்ட ரொம்ப பிடிச்சதான விஷயம்னா என்னவா இருக்கும்? அவருக்கு குணம் எல்லாமே பிடிக்கும். அவரை நானும் ஒரே மாதிரி, ரொம்ப ஹைலி இன்டெலிஜென்ட், செல்ஃப் கிரியேட்டிவிட்டி ரொம்ப அதிகம் உண்டு. புதுமையை தான் புகுத்துன்னு நினைப்பார். எது சொன்னாலும் வந்து அதில் பாடங்கள் மக்களுக்கு எது ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் கருத்தோடு தான் எடுப்பார். எனக்கு சினிமா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த விதத்தில் அவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும். எல்லாருமே சினிமாவில் இணைஞ்சிருப்பவங்க எல்லாருக்கும் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிடும். ஏன்னா நான் சினிமா பிரியணுமா. அந்த விதத்தில் அதுமாதிரி சென்னையில் இருக்க எல்லா தியேட்டர் ஓனர்களுக்கும் நான் தான் டாக்டராக இருப்பேன். ஸோ இப்படி போவேன், பாக்ஸில் போய் பார்ப்பேன். அதெல்லாம் எனக்கு சினிமான்னு ரொம்ப பிடிச்சமானதுமா. இப்போ 82 வயசாகுது சொக்கலிங்கத்துக்கு. சினிமா பார்த்ததுனால தான் சொக்கலிங்கம் இளமையாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சமானதுமா. அவரோட படங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆப்வியஸாக பிடிச்சிருக்கும். அவர் நடித்த படங்கள் நீங்கள் ரொம்ப ரசித்து பார்த்ததுன்னா எதுவாக இருக்கும்? எல்லா படமுமே பிடிக்கும். 1 2 கிடையாது. பிரித்து அது சொல்கிறதுக்குலாம் எனக்கு தெரியாது. எல்லா படமும் ரசிப்போம்மா. எது இருந்தாலும் சரி ரொம்ப ரசிக்கிறத மாதிரி இது வரைக்கும் அவர் ரொம்ப அற்புதம். ஜென்ரலாகவே எனக்கு வந்து என்னோட கூட யாராவது வராங்க, எந்த சினிமா பார்த்தாலும் எனக்கு பிடிக்கும். முக்கியமாக இவர் நம்ம யாராவது என்னை பார்த்து இந்த சீன் பிடிக்கலை, இந்த சினிமா பிடிக்கலைன்னா அவங்க எனக்கு விரோதி ஆகிடுவாங்க. ஒவ்வொரு சினிமாவில் உள்ளே பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் இருக்குமா. எவ்வளோ பேர் உழைப்பு, எவ்வளோ பணத்தில் சில பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்கல்ல, இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிக்கும், செகண்ட் ஹாஃப் பிடிக்கும், அப்படின்றதெல்லாம் எனக்கு பிடிக்கும். எல்லாமே பிடிக்கும் ஒவ்வொரு. ஆனால் மக்கள் சக்ஸஸோ ஃபெயிலியரோ மக்கள் ஏற்றுக்கிறதா நம்ம இருக்குது அந்த லெவலில். ரொம்ப நாளாவே உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் சார். கையில் ஒன்று வச்சுட்டே இருக்கீங்கல்ல சார், அது என்னது சார்? ஆக்சுவலாக இது நிறைய இது என்ன தெரியுமாம்மா, இது ஒரு பாயிண்டர்மா. இது எல்லாமே இருக்குது. டார்ச் இருக்குது, லேசர் இருக்குது, பேனாவும் இருக்குது. இது வந்து இது நான் உங்களுக்கு பயன்படுத்துகிறேன். இதை வச்சுக்கிட்டு இந்த கோடு என்பது தான் வாழ்க்கையுமா. நான் என்ன சொன்னேன், உயிரினம் தெய்வம், உடலினம் ஆலயத்தில் இயங்குது. அதுக்கு 3 ஊக்களை சொல்கிறேன், நீங்கள் கூடவே சொல்கிறீங்களா? உணர்வு, உணர்வு, உணவு, உணவு, உடற்பயிற்சி, உடல் பயிற்சி. இந்த 3 ஊக்களை உலக மக்களுக்கு 3 மந்திரங்களாக சொல்லிட்டு இருக்கோம்மா. கூட சொல்கிறீங்களா? அதை எண்ணும் எண்ணம் சீராக,
எண்ணம் எண்ணம் சீராக, உண்ணும் உணவு சீராக, உண்ணும் உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. சீரான உடல் பயிற்சி. இந்த 3 மந்திரங்களை கடைப்பிடித்த இது பாருங்க. இந்த முனை வந்து கருவறையை வச்சுங்க, இந்த முனை கல்லறை. மனிதன் அமைதியாக இருக்கிறது கருவறையிலும் கல்லறையில் தான் அமைதியாக இருக்கிறான். நடுவில் இருக்கின்ற வாழ்க்கை நம் கையில், நம்பிக்கையில், தன்னம்பிக்கையில், மூட நம்பிக்கை அற்று அந்த 3 மந்திரங்கள் சொன்னேன் இல்லைம்மா, அதை கடைப்பிடிக்க ஆரம்பித்து விட்டு அதை பாருங்களேன், இந்த வாழ்க்கையின் கோட்டை நமக்கு கூட்டிக் கொண்டே போக முடியும். இல்லை சொக்கரி உங்கள் பேச்சை கேட்க மாட்டேன்னா இப்போல்லாம் பாருங்களேன், 20-25 வயதில் இறந்துடுறாங்க இந்த 3 மந்திரங்களை இழப்பதா. அதனால் இதுக்காக தான் அதை பயன்படுத்துகிறேன். அதான் நான் அடிக்கடி சொல்கிறேன், ப்ளீஸ் அவாய்ட் ஹரி, ஒரி, கரி டு கெட் பரீட். சூப்பர் சார். நிறையவா எனக்கு சொல்கிறேன். ஏன்னா சினிமா ஃபீல் இருந்ததுனால, நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மயில் மீது இருக்கின்ற பூனை, இன்று என்பது தான் கையில் இருக்கின்ற வீணை என்று அனைவரும் ரசித்து வாழ வேண்டும். நம்ம அனைவர் உள்ளங்களிலும் உயிர்களும் உள்ளம் பாரத வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு சொல்லி, உங்கள் உள்ளே இருக்கின்ற வாழ்கின்ற பாரத ராஜாவை தயவு செய்து நீங்கள் கொண்டு விடாதீர்கள். நீங்கள் வாழும்பொழுது அவர் வாழ்க்கையை கூட்டுகிறோம்னு நினைக்கிறோம். மக்களுக்கும் சரி எனக்கும் சரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. இதாவது மக்களுக்கு பயனடையணும்னு பார்க்குறேன். கண்டிப்பா கண்டிப்பா இழப்பை ஏற்றுக்கொண்டால் போதும். கண்டிப்பா. நன்றி, நன்றி வணக்கம்.